ஹாய் குறும்பு ரசிகர்களே, பாஸ்கி டிவியில் மறுபடியும் ஹார்டிஸ்ட் டைம். ஹார்டிஸ்ட்டுங்கிற விஷயம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பட் இந்த ஹார்டிஸ்ட் மிஸ்டர் கேஎஸ் ரவிக்குமார், டைரக்டர். ப்ரொஃபஷ்னல் பர்சனல் ரெண்டு ஆங்கிள் இருக்குது. ரெண்டுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு தெரியும். ப்ரொஃபஷ்னல் ஆங்கிளில் பார்க்கும்போது சீன்ஸ் எடுக்கிறதுல மன்னன்னுவாங்க. 4-5 சீன்ஸ் சார் இப்படி ஆன் த டோஸ் எல்லாரையும் வச்சு எடுப்பார். குவாலிட்டேட்டிவாகவும் இருக்கணுவாங்க. ஸோ கிங் ஆஃப் சீன்ஸ், சீன் மேக்கிங், அதுதான் கேஎஸ் ரவிக்குமார் ஒரு பக்கம். பர்சனல் சைடில் பார்த்தா நட்புக்காக டேரக்டர், நட்புக்காகவே ஒரு டேரக்டர். யாராக இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸுன்னா ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. ஸோ இப்படி ஒரு காம்பினேஷனில் ஒருத்தர் வந்து ஹார்டிஸ்ட்டுக்கு மோஸ்ட் சூட்டட் கெஸ்ட்னு தோணுச்சு. கேஎஸ் ரவிக்குமார் சட்ட ஜஸ்ட் ஒரு எஸ்எம்எஸ் தான், உடனே டைம் டேட் எல்லாம் ஃபிக்ஸ்டு. வருகார், வெல்கம் மிஸ்டர் கேஎஸ் ரவிக்குமார். ஆமாம் சார், இந்த மோதிரம் கொஞ்சம் போடுங்க சார். நீங்கள் முடியும், கை விரல் போமா? சூப்பர் சார், ஒரே ஒரு குட்டு கொடுங்க சார். ஆனால் ரவி சார், ஒரே ஒரு விஷயம் சார், இப்போ நம்ம பேசும்போது உங்களுக்கு எப்பயாவது கோவம் வந்ததுன்னா அங்கே ஒரு ரெட் லைட் இருக்குது, எரியும். அது மட்டும் நீங்கள் பார்த்துங்க சார். இங்கே ஒன்றும் வைக்கல சார், எரியும் சார். ஃபஸ்ட்டு இந்த ஆஃபீஸில் நுழைஞ்சு அங்கே எரிய வேணாம், இங்கே எரிஞ்சதுன்னா போதும். அது ரிஃப்ளெக்ஷன் நல்லா இருக்கும் உங்களுக்கு. சூப்பர் சார். உங்கள் ஆஃபீஸில் நுழைஞ்சதும் நாங்கள் ஃபேசினேட் ஆன ஒரு விஷயம் வந்து அந்த கான்சன்ட்ரேஷன் இஸ் தி அல்டிமேட் கீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டைலாக ஒரு போஸ்ட் கொடுக்குறீங்க கேமரா பக்கத்தில். அது வந்து என்ன யாராவது பெயிண்ட் பண்ணி கொடுத்ததா நீங்களே? டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் என்னமோ அதில் நான் இந்த லெட்டரிங் எழுதி கொடுத்தேன், ஏதோ ஒரு என்னுடைய இது மாதிரி. ஓகே, ஐ லைக் திஸ் லைன்ஸ் அப்படின்னு சொல்லி படத்தில் கூட வச்சிருப்பேன். புருஷ லட்சணத்தில் கான்சன்ட்ரேஷன் இஸ் த ஒன்லி சீக்ரெட் ஆஃப் புருஷ லட்சணம் 15-20 years பேக். ஆமாம், அதை வச்சிருப்பேன். அதுக்காக வந்து அவங்க அந்த என்னுடைய ஸ்டில்ல வந்து அந்த மாதிரி பண்ண. கமிங் டு தசாவதாரம், ஒரு செட்டுக்குள்ளே போகும்போது இதில் எதெல்லாம் கமல், இதில் எதெல்லாம் கமல் இல்லை அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் உங்களுக்கே இருந்ததா? அது இல்லை மெயின். இதெல்லாம் இதில் எதெல்லாம் கமல் சார் தொடுவார், இதெல்லாம் தொடமாட்டார் அப்படிங்கிறதுல தான் பிரச்சனை. மோர் தென் வேற ஆர் கமல் சார் அப்படின்னு நம்ம தேடுறதுக்கு முன்னாடி அவர் எங்கெல்லாம் தொட போகிறாரு, எங்கெல்லாம் நடக்க போகிறாரு, எங்கெல்லாம் உட்கார போகிறாரு, எங்கெல்லாம் குனிஞ்சு போகிறாரு. கலிஃபுல்லாவாக இருந்தால் இப்போ இந்த மாதிரி ஒரு ஆமாம். ஸோ ஆர்டினரி இது வைக்க முடியாது நான். ஸோ அது எல்லாமே க்ரீனில் க்ரியேட் பண்ணோம். செட்டே க்ரீனில் க்ரியேட் பண்ணி அதுக்கப்புறம் தான் செட்டு ஒரிஜினல் செட்டு போய் இருக்கும். ஓகே. இப்போ சப்போ வந்து கமல் வந்து இப்போ நீங்கள் சொன்னது இந்த ப்ராப்பர்ட்டி ஆங்கிளில் சொன்னீங்க. இப்போ பஞ்சதந்திரம்ல 5 பேர் ஸ்டால்வாட்ஸாக இருக்காங்க நடிக்கிறதுல. ஸ்கிரிப்ட் ஒன்று ஏறிங்கன்னா அவங்க ரிஹர்சல் பண்ண மெருகேறினே போகுது. ஸோ நீங்கள் வந்து எப்படி தான் நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும் 5 பேரை ஒரு சீனில்? இல்லை, அது ரொம்ப அது வந்து மறக்க முடியாத இன்சிடென்ட்ஸ் நிறைய இருக்குது அதில். அதாவது அது வந்து ஒரு ஸ்கிரிப்டாக ஒன்று அவுட்லைன் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஸ்க்ரீன் ப்ளே ஒன்று பண்ணி ஒரு டைலாக் எழுதிட்டு போயிட்டோம். பட் இதுதான் சீன்ஸுன்னு தெரியுமே தவிர அந்த பேஸ் இருக்கும், டைலாக்ஸ் இருக்கும். ஆக்சுவலாக ஒரு 100 அடி சீனுக்கு வந்து அவங்க 300-400 அடி பேசுவாங்க. அதை நான் வந்து அங்கேயே குறைக்கணும். அதுக்கப்புறம் வந்து எடிட்டிங்கில் இதை குறைச்சாலும் அந்த சாரம் போகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுன்றது மைண்டில் வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஷார்ட்ஸ் எடுக்கணும். 500 அடியை வந்து 50 ஆகணும் அப்படின்னாலும் எங்கிட்ட வந்து மெட்டீரியல் இருக்கணும். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் ஒரு பர்டிகுலர் டைலாக், ஏதாவது ஒரு டைலாகை கமலுக்கு சொல்கிறீங்க, ரஜினிக்கும் சொல்கிறீங்கன்னா, இந்த டைலாகை அவங்க ரிசீவ் பண்ணிட்டு இம்ப்ரோவைஸ் பண்ணிட்டு அதை ஃபைனலாக ப்ரெசென்ட் பண்ணும்போது எப்படி இருக்கும்? ஒரு நார்மல் காமன் டைலாக் எடுத்துங்க, 2 பேரும் சொல்கிறச்சு எப்படி இருக்கும்? நம்ம எதிர்பார்க்காம ஒரு மேட்டர் ஒன்று வரும். ஆமாம், இப்போ யூஸ்வலாக எதிர்பார்த்தது வரும். சில நேரத்தில் மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி பெரிய ஆர்டிஸ்டெல்லாம் வந்து நம்ம ஏற்கனவே இதை பண்ணிட்டோமே, இதை எப்படி வேறு மாதிரி பண்ணுறது அப்படின்னு அவங்களே திங்க் பண்ணுவாங்க. பட் எல்லா இடத்துலையும் அது யூஸ் ஆகாது. இந்த மைண்டில் வந்து கமல் கிட்ட பண்ணும்போது கண்டென்ட் ஓரியன்டாகவே போகலாம் அந்த சீனில், ரஜினிகிட்ட போச்சு ஸ்டைல்ஸ் ஓரியன்டாகவே போகலாம், அப்படி இருக்காது. எல்லா இதுக்குமே வந்து ஃபுல்லாக ஸ்க்ரீன் ப்ளே டைலாக்ஸோடு தான் போவேன். ஒவ்வொரு சீனுமே நான் வந்து கமல் சார்கிட்ட போனால் அந்த சீன் டெவலப் ஆகிடும் அப்படின்றதுனால வெறும் பேஸ் மட்டும் எடுத்துகிட்டு நான் போக முடியாது. சில நேரத்தில் அவர் ஒன்றுமே இல்லை, என்ன இன்றைக்கி சீனு, என்ன சொல்லணும், நான் என்ன சொல்லணும், அவர் என்ன சொல்லணும் அப்படின்ட்டாருன்னா நான் ரெடியாக இருக்கணுமே சொல்கிறதுக்கு. ஃபுல்லாக நீங்கள் இதை சொல்கிறீங்க, அதை சொல்கிறீங்கன்னா ஓகேன்ட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு போயிருக்க சீன்ஸ் நிறைய இருக்குது. இதில் நிறைய சஸ்பென்ஸ் ஃபேக்டர் உங்கள் படத்தில் வைப்பீங்க. தப்பன்னு ஓடி போய் தொப்புன்னு கணத்தில் ஒரு பொண்ணு விழும். என்னங்கிறச்சு இருங்க அப்புறம் சொல்கிறேன். அது வந்து யூவிஸ் அது நிறைய என்னை பற்றி ஒரு அனலைஸே பண்ணி என்னுடைய ஸ்க்ரீன் பிளே ஸ்டைல் அப்படி தான் அப்படின்றத அவர் சொல்லுவார். அது என்னன்னா முதல்ல எல்லாத்தையும் சொல்லிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு கேள்வி இருக்கணும். இல்லை ஏதாவது இது என்ன ஆச்சு, இது என்ன போகுது அப்படிங்கிறது ஒரு அதை மறந்துட்டா கூட பின்னாடி அதை ஞாபகப்படுத்தணும். எங்கே அப்போ தான் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் உட்கார்றதுக்கு. இல்லைன்னா வெறும் ஜாலியாக அப்படியே பேசிட்டு அப்படின்னா வெறும் அது பஞ்சதந்திரத்தில் கூட அது இருக்கும். அது வந்து காமெடி ஃபிலிமாக இருந்தால் கூட அது கொஞ்சம் இருந்ததுன்னா தான் அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இப்போ நீங்கள் அந்த ஸ்டைல்ஸ் வந்து ரஜினிக்கு வந்து அந்த கூலிங் கிளாஸ் அவர் ரம்யாக்ஷன் ஒரு சீன் அப்படி போடுறது, எனக்கு ஒரு 6வது முகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுலாம் இருக்கு. அதெல்லாம் டயலாக் ஃபார்மில் நீங்கள் மைண்டில் வச்சுன்னு ஒன்று எழுதுவீங்க. அது இப்படி இருக்கணும் இந்த ஆம்பியன்ஸ், அதை எடுப்பீங்க.
அன்டில் அந்த ஆர்ஆர் போஸ்ட் பண்ற வரைக்கும் அந்த எஃபெக்ட் கிடைக்காது இல்லை, நார்மலாக தான் இருக்கும்ல. இல்லை நமக்கு ஒரு ஃபீலோடு தானே எடுப்போம். முக்கால்வாசி ரஜினி சார் படத்துலலாம் வந்து டைலாக்ஸ் ரொம்ப மாறாது. ஓகே, அது நம்ம எழுதும்போதே அவர் மைண்டில் வச்சு தான் எழுதுவோம். இப்போ இந்த எஃபெக்ட் நீங்க இமேஜின் பண்றீங்கல்ல, மியூசிக் ஆங்கிள் பார்க்கும்போது ஆர்ஆர் அதுல அந்த ஊஞ்சல் பிடிச்சி எடுக்கிற சீன் இருக்கு. அதுல இவர் பார்க்கும்போது ரம்யா கிருஷ்ணன் காலை காமிக்கிறீங்கல்ல, பயங்கர ஒரு அப்ல இருக்காங்க அப்படின்ற மாதிரி காலை காமிச்சுட்டே வரீங்க. அதுல ஒரு பிட் வருது இல்ல, அது வந்து ஓகே அதுக்கு நிறைய டேக் வந்து வாங்கினீங்களா மியூசிக் டைரக்டர் கிட்ட? எப்படி அது ஆக்சுவலாக அது வந்து வேற ஒரு இடத்த போட்டிருந்த ஒரு மியூசிக். அது என்னன்னா ரஹ்மான்கிட்ட வந்து ஒரு பழக்கம் இருக்கு. நான் நிறைய அவர்கிட்ட ரெக்கார்டிங்கில் உட்காந்துருக்கேன். இப்போ வந்து ஒருத்தர் வந்து பாட வராங்க அப்படின்னா அவங்க இதுதான் டியூன் அப்படின்னு சொல்கிறது முதல்ல வாங்கிடுவார். இப்போ பல்லவியில் இந்த லைன் அப்படின்னா இந்த லைனில் வந்து டியூன், இது டியூனுக்கு ஏற்ற மாதிரி முதல்ல ஒரு வாட்டி அதை கரெக்டாக பாடுற வரைக்கும் 2-3 தடவை பாடிட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணால் இது இந்த பல்லவியை மட்டும் உங்கள் ஸ்டைலில் பாடுங்களேன் அப்படின்னுவார். உங்கள் ஸ்டைலில் அவர் சும்மா ஏதாவது ஒன்று பாடுங்க, ஏதாவது பாடிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணுவார். நடுவில் இவர் பேசுகிறது ரெக்கார்ட் ஆகும், அவங்க சிரிக்கிறது ரெக்கார்ட் ஆகும், அதில் அவங்க ட்ரை பண்ணுறது ரெக்கார்ட் ஆகும். அந்த ட்ரை பண்ணுற விஷயந்தான் அந்த அதெல்லாம் வந்து அதெல்லாம் பொறுக்கி ரீரெக்கார்டிங்கில் யூஸ் பண்ணுவான் மனுஷன். பயங்கர பிரெயினி. அதாவது அது உட்காந்து ஒரு பொறுமை வேணும்ல. அது கிட்டத்தட்ட 2 hours 2.5 hours நம்ம ஒருத்தர் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணுறது. 2.5 hours நீங்கள் கேட்டு அதில் எதை எங்கே யூஸ் பண்ணிக்கலாம், எதை நல்லா இருக்குது எடுத்துக்கலாம். இப்போ சுற்றி வந்தீங்களே அந்த பொண்ணை வந்து சிரிக்க சொன்னால் சிரிக்கவே இல்லை. ஹரிணி பாடும்போது சும்மா நான் பேசிகிட்டு இருக்கோம், நான் பேசுகிறதும் ரெக்கார்ட் ஆகும், அவங்களுக்கு கேட்கும், அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. நான் ஏதோ ஒரு ஜோக் சொன்னேன், அதை நினச்சி சரிங்க மாறினா ஐயோ அப்படின்னாங்க பாரு. அது தூக்கி போட்டேன் படத்தில், ஷார்ட்டில் போட்டேன் ரஹ்மான். அந்த மாதிரி வைக்கப்படுற இது வந்து நிஜமாவே நீங்கள் வந்து இப்போ நீங்கள் பண்ணுங்கள் சரிங்க, அந்த இடத்துல கரெக்டாக இந்த விதத்தில் இந்த 4வது பாரில் ஒரு சிரிப்பு சிரிங்கன்னா யாருமே சிரிக்க முடியாது. அது 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 நேச்சுரலாக வர்றது. அதெல்லாம் வந்து அப்படி யூஸ் பண்ண ஒரு விட்டு தான் நீங்கள் சொல்கிற அந்த படிக்கட்டில் வரும்போது. ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா அப்போ வந்து ஹாரிஸ் ஜெயராஜ் வந்து கீபோர்ட் பிளேயர். ஜெயராஜ் அப்போ படையப்போகும்போது அப்போ மியூசிக் இல்லை. சரி நான் ஜெயராஜ் தான் உட்காந்துருப்பவங்க. ரஹ்மான் வந்து அப்போ ஃபஸ்ட் டைம் வந்து லைவாக ரீரெக்கார்டிங் பண்ணுறோம் மீடியா ஆர்டிஸ்டில். நிறைய ஆர்கெஸ்ட்ராஸ் எல்லாம் வர்றாங்க, ஈவினிங் போகிறாங்க. ஒரு நாளைக்கு ஒரு ரீல் 2 ரீல் முடியுது. கிட்டத்தட்ட ஒரு 10 நாளில் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா போஸ்ட் பண்ணுறதெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கும். அது ரஹ்மான் எங்கெங்கே வந்து உட்காந்து பண்ணுறாரு, அவர் பண்ணுவார். அவர் நைட்டெல்லாம் பண்ணிவிட்டு காலம்புறம் போவார், மறுபடியும் 11 மணிக்கு வந்துடுவார். அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஊஞ்சல் சீன் மட்டும் அவர் ரீரெக்கார்டிங்க பண்ணல. கிளைமேக்ஸ் முதல்கொண்டு பண்ணியாச்சு. கிளைமேக்ஸ் வரைக்கும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இதுதான் என்ன பண்ணுறதுன்னே தெரில, இது வந்து ஹைலைட்டாக ஏதாவது ஒன்று பண்ணோம், இதுதான் திங்க் பண்ணிகிட்ருக்கேன். அது பண்ணி சார் டைம் ஆச்சுன்னு சொல்லுங்கள். சரி நாளைக்கு காலம்புறம் வந்து பண்ணுறேன்னு சொல்லிட்டு விட்டு போயிட்டார். ஏற்கனவே போஸ்ட் பண்ணதெல்லாம் நாங்கள் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிகிட்ருக்கோம், நான் ஜெயராஜெல்லாம் உட்காந்து. அப்போது நான் சொன்னேன் நம்ம அந்த ஏற்கனவே நல்லா இருக்கிற மியூசிக்கெல்லாம் வச்சு ஃபில்லப் பண்ணி பார்ப்போமா அதை அப்படின்னு சொல்லி. அப்படி நானும் ஜெயராஜும் செலக்ட் பண்ணி இந்த படிக்கட்டு இதில் வந்து ஆக்சுவலாக அவர் வந்து அந்த தட்டோடு வருவா. அவளுக்கு சௌந்தர்யாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னா தட்டோடு வருவா. இந்த பக்கம் இவர் இறங்குவார், அந்த பக்கம் அவள் ஏறி வருவா. அப்போ போட்டிருந்த மியூசிக்கு அந்த பீஸ் எடுத்து தான் இந்த படிக்கட்டுக்கு போட்டோம். அதுக்கப்புறமா வந்து தீம், அதாவது இந்த தீம் அந்த டைட்டில்ஸ் மியூசிக்னு ஒன்று போட்டார். அந்த அது இல்லை டைட்டில்ஸ் ஒரு அதை தூக்கி இங்கே போட்டோம். டைட்டில் வருது இல்லையா படத்தில், படையப்பான்னு வருது இல்லை, அதுக்கு போட்டு இந்த மியூசிக்கை தூக்கி இந்த ஊஞ்சலுக்கு போட்டு இப்படி ஃபில்லப் பண்ணி மறுநாள் ரஹ்மான்ட்ட காமிச்சோம். சூப்பராக இருக்கப்பா, இது அப்படியே விட்டுருங்க எப்பா, எனக்கு ரீரெக்கார்டுக்கு முடிஞ்சு வச்சுட்டு போயிட்டான். ஸோ அவனுடைய மியூசிக் தான். பட் அது வந்து வேற ஏதோ பண்ணணும்னு நினச்சேன். உண்மையாக விட்டுருந்தா இன்னொரு 1 or 2 days டைம் கொடுத்துருந்தா இன்னும் பெட்டராக கூட பண்ணியிருக்கலாம், இன்னும் நல்லா வந்திருக்கலாம். பட் இதுவே அவர் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டார். அதுதான் இன்னைக்கு படத்தில் இருக்குது. சூப்பர். இப்போது நீங்கள் வந்து வேர்வையை சிந்தி முன்னுக்கு வந்த டேரக்டர் எனக்கு தெரியும். இங்கேயே உங்களுக்கு ஸ்வெட் ஆகுது. ஒரு சின்ன பிரேக் வாங்கினால சுறுசுறுப்பாக போயிட்டு இருந்தாலும் ஒரு சின்ன ஆக்சிலரேட்டர் அது போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வி தான். அது உங்களுக்கு ஒரு 2 minutes டைம் கண்டிப்பாக தேவை. அது என்னென்னா வந்து ரஜினியை மாதிரி ஒரு டவரிங் ஹீரோக்கு எதிராக ஆஜானுபாக ஒரு டவரிங் வில்லன் இருந்தால் தான் சூப்பராக இருக்கும் ஃபேன்ஸுக்குன்ற ஒரு ஃபீல் ஜென்ரலாக ஃபேன்ஸ் ஆங்கிள். பட் நீங்கள் என்ன பண்ணீங்க, போல்டாக அந்த காலத்து சவாலே சமாளி டைப்பில் ஒரு பொம்பளை கேரக்டர், நீலாம்பரி கேரக்டரை மோத விட்டீங்க கடைசி வரைக்கும். பெரிய வில்லன்லாம் கிடையாது. அந்த தைரியம் எப்படி வந்தது? அது கிளிக் ஆகும்னு எப்படி கன்வின்ஸ் பண்ணீங்க ரஜினி? நீங்கள் யோசிங்க. ஏன் யோசிக்கணும்? அதெல்லாம் உள்ளுக்குள்ளே இருக்குது, டக்குன்னு வந்துடும். அதெல்லாம் யோசிக்கணும். அதெல்லாம் வேணாம் பிரேக்கெல்லாம் அப்புறம் அவர் யோசிக்க மாட்டாராம். நோ பிரேக் நோ ஆக்சிலரேட்.
இல்லை ஏன்னா இது என்ன கேட்டிங்களோ அது என்ன உண்மையோ அது உண்மை உடனே வந்துடும். நம்ம ஆக்சுவலாக வந்து அவுட்லைன் சொன்னது ரஜினி சார் தான். ரைட். பேசிக் அவர் சொன்ன லைன்லேயே வந்து அந்த நீலாம்பரி கேரக்டர் வச்சு தான் சொன்னார். ஆக்சுவலாக எனக்கு முன்னாடி சுரேஷ் கிருஷ்ணா கிட்ட சொல்லியிருக்காரு அந்த கதை. இது மாதிரி 2-3 பேர் டைரக்டர்கிட்ட சொல்லியிருக்காரு. நான் வந்து அது கேட்ட உடனே கைத்தட்டி சூப்பர் சார் இது மாதிரி வரவே இல்லை, இது பண்ணலான்னு சொன்னோன்னே எப்படி மற்றவங்ககிட்டலாம் சொல்லும்போது அவ்வளோ இது இல்லை நீங்கள் எப்படி இதை சொன்னீங்க. இல்லை சார் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது யூஸ்வலாக வந்து ஒரு வில்லனை வச்சு மோதி அவன் எப்போ பார்த்தாலும் டச்சுன்னு அடிச்சுட்டு அவன் விழுறது, அதை விட ஒரு கூட இருந்து ஆனால் அவளும் வந்து ஒரு அவள் பாயிண்ட் ஆஃப் வியூ கரெக்டான ஒரு கேரக்டர் தான். அவள் வளர்ந்த விதம் அந்த மாதிரி தான். அதனால் அது அந்த பேசிக் இது வந்து அவர் சொன்னது தான். அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் பிளேயில் டெவலப் பண்ணி அவருக்கு சொல்லி ஓகே பண்ணது அதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அவர் ஓகே வேண்டாம் இல்லை வேண்டாம் இந்த சீனுன்னு சொன்னதெல்லாம் கூட எடுத்து காமிச்சு அவர்கிட்ட அவர் அப்ரிஷியேட் பண்ணுற அளவுக்கு பண்ணதும் இருக்குது. பட் அந்த பேஸ் இது அவருக்கு கொடுத்தது தான். அது நம்ம சும்மா சொல்லக்கூடாது. அதுக்கு கேரக்டர் நீலாம்பரின்னு வச்சதுக்கு காரணம் சௌந்தர்யா கேரக்டருக்கு வந்து வசுந்தரா நீலாம்பரின்னு வச்சதுக்கு காரணம் வந்து அவர் அந்த இது பொன்னியின் செல்வன் நிறைய தடவை படிச்ச இன்ஸ்பிரேஷன். அது அந்த இன்ஸ்பிரேஷனை தான் அவரே சொன்னார். ஓகே, அதில் வரும் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பொன்னியின் செல்வனில். அதை வச்சு தான் அவர் சொன்னது. ஸோ இப்போது நீங்கள் கண்டிப்பாகவே மயிலாப்பூர் மந்தவெளி இந்த ஏரியாஸ்லாம் நீங்கள் வளர்ந்துருக்கீங்க. என்ன ரஜினி படத்துக்கும் இதுக்கு சம்மந்தம் நமக்கு. இப்போ நான் ஏதாவது ஒரு பதில் சொல்லும்போது பதில் சொல்றதுக்கு சும்மானா தலையாடுறியா இல்லை உண்மையாக அதை உள்வாங்கிக்கிறியா? ஏன்னா நீ அடுத்த கேள்வி இம்மீடியட்டாக வேற எங்கிருந்தா வருது. இப்போ நான் சொல்ற பதிலேருந்து ஒரு கேள்வி உங்ககிட்ட இருந்து வந்ததுன்னு வச்சுங்களேன். இல்லை இப்போ இல்லை எப்பவுமே அது பாஸ்கி ஸ்டைலாக என்னன்னு தெரில. இப்போ நான் ஒரு பதில் சொல்கிறேன், அந்த பதிலுக்கு வந்து அதுக்கு அடுத்து அதை வந்து சார்ந்து ஒரு கேள்வி உங்ககிட்ட இருந்து வரணும் இல்லையா? ஆனா அது வரல. எப்ப பார்த்தாலும் நான் வந்து ஏதாவது ஒன்று சாப்பிட்றத பார்த்தா உடனே அடுத்தது வந்து கிரிக்கெட்டை பத்தி கேட்குறீங்க. அப்ப என்ன பண்ணீங்க, நான் என்ன சொன்னாலும் பா ஹீனா வாட்ச் பண்றேன் இப்பதான் வாட்ச் பண்றேன் ஏன்னா இப்பதான் வாட்ச் பண்றேன். ஸோ நான் சொல்றது காதுல வாங்குறது இல்லை, அடுத்தது யோசிச்சுட்டு இருக்க கேள்வி. கண்டிப்பா பாஸ்கிக்கு அது தேவைப்படுது. இல்ல உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் அந்த விஷயத்தை. வேணா பிரேக் கேளுங்க. இப்போ நான் வந்து நீங்கள் சொல்கிற பதிலேருந்து நான் போயினே இருந்தேன்னா, இப்போ நம்ம ரஜினி ஃபேக்டரை தவிர வேற எந்த விஷயம் பேச முடியாது. இல்லை பார்க்குறவங்களுக்கு ½ hour தான் இருக்கு டைம். இல்லை நீங்கள் ரஜினி கேள்வி கேட்கும்போது இப்போ நான் ரஹ்மான் மேட்டர் வந்துட்டேன்ல, அப்போ ரஹ்மான்லேருந்து நிதேஷ்ரீ வந்தாங்க கொடுத்தேன் உங்களுக்கு. ஆமாம், அது வந்து அதான் சொல்கிறேன் அப்படின்னு வரலாம். ஆனால் நம்ம எதிராளி பேசுறத காதலியே வாங்கக்கூடாதுன்னு வேற எப்படி இவனை மடக்கலாம், வேற என்ன கேள்வி கேட்கலான்னு தாட்டில் இருக்கு. உங்களை என்ன மடக்கவே இல்லை தெரியும், என்ன மடக்க கூடாது, மடக்க முடியாது அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். மடக்கி ட்ரை பண்ணி. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் உங்களோட கிளைமேக்ஸில் நிறைய படத்தோட கிளைமேக்ஸ் பார்த்துருக்கேன். அந்த ஒரு வில்லன் வந்து சத்தக் அப்படின்னு ஒரு 80ல் யாராவது குத்திடுவாங்க. அப்படியே விழும்போது நாங்கள்லாம் யோசிக்கணும், ஒருவேளை இது ஹீரோ பிரதராக இருக்குமா, குத்திரது ஹீரோவாக இருக்குமா, ஹீரோ இருந்துச்சு யாரோ ஒரு கேரக்டர் இருப்பாங்க, ஒரு குக்கு அவங்க குத்திருப்பாங்க. அதான் எல்லா படத்துலையும் ஒரே ஒரு நாட்டாமை வச்சுன்னு சொல்லக்கூடாது. அது விழுந்த உடனே ஏமாந்தியா அப்படின்னு நீங்க வந்து கேட்பீங்களே, எப்படி உண்டா இல்லையா? எல்லா படத்துலையும் கிடையாது. இல்லை இப்போ எதுக்கு இந்த ஜாயிண்ட் ஃபேமிலி விஷயத்துக்கு நான் வந்தேன்னா சினிமா மேட்டர் தான். நீங்கள் ஜாயிண்ட் ஃபேமிலி ஆம்பியன்ஸில் மயிலாப்பூர் மதுரையில் வளர்ந்ததுனால உங்களுடைய எல்லா படங்கள்லையும் எந்த சீன் பார்த்தாலும் இல்லை அண்ணன் அண்ணி, தம்பி தண்ணி, தாத்தா பாட்டி, சித்தி சித்தப்பா, பேராக குரூப் ஃபோட்டோ மாதிரி உட்காந்துருப்பாங்க எல்லாரும். எல்லா படத்திலும் கிடையாதுப்பா. பட் நான் எடுத்த படங்கள்லாம் வந்து ஃபேமிலி சப்ஜெக்ட்ஸ் தான் மோஸ்ட்லி. அப்புறம் இல்லைன்னா வந்து ஃப்ரெண்ட்ஸ் சப்ஜெக்ட் எடுத்திருக்கேன். லவ் சப்ஜெக்ட் அப்படின்னு நான் எடுத்தது ஒரே ஒரு படம் தான். ஓகே, எந்த படம் சொல்லுங்க? லவ் சப்ஜெக்ட் நீங்கள் நட்புக்காக எடுத்தீங்க. ஆல்மோஸ்ட் எல்லாம் பார்த்தீங்க, எல்லா படத்துலையும் லவ் இருக்கும். சக்திவேல் உங்கள் படம் ரொம்ப. ஹலோ, புரியாதுலேருந்து 44 படம் எடுத்துட்டேன். நீ உட்காந்து இப்போ கவுண்ட் பண்ணி ஒரு படத்து பேர் சொன்னாவே நான் 1/2 மணி நேரம். நான் பண்ண ஒரே ஒரு லவ் சப்ஜெக்ட் மன்மத நம்பு தான். ஓ தேங்க்ஸ், நீங்கள் எனக்கு லீடு கொடுத்தீங்க இந்த சப்ஜெக்ட். மன்மத நம்புக்கு நான் வரேன் டாபிக். இப்போ நீங்கள் கமல் சேர்ந்தீங்கன்னு வச்சுங்களேன், ட்வின் டவர் மாதிரி நீங்கள் 2 பேரும். அதாவது விசிலடிக்காத ஆள் கிடையாது உங்கள் சப்ஜெக்ட்டுக்கு. எல்லாம் அது தெனாலியாக இருக்கட்டும், அவாய் சண்முகியாக இருக்கட்டும், தசாவதாரம் எல்லாம் சூப்பர். பட் இந்த மன்மத நம்பல ஒரே ஒரு விஷயம் தான் எனக்கு கேட்கணும். நீங்கள் நார்மலாக சென்சார் போர்டோட சண்டை வரும், ஏன்னா நீங்கள் இந்த சீன் எனக்கு வயலன்ஸ் தேவை, இந்த சீனில் செக்ஸ் கொஞ்சம் கிளாமர் தேவை அப்படின்னு நீங்கள் ஆர்கியூ பண்ணுவீங்க. அவங்க ஏன் காமெடியை கம்ப்ளீட்டாக கட் பண்ணாங்க மன்மத நம்பல? காமெடி கட் பண்ணல, ஒரு ஸ்டேஜில் அந்த காமெடி வந்து வேறு மாதிரி, அதாவது ரொம்ப விஷுவல் நல்ல அறிவுபூர்வமானவங்களுக்கு எடுத்துட்டோம். அதான் உனக்கு புரியல. எனக்கு இல்லை இப்போ அதான் இல்லை புரியலன்ற. அப்புறம் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ நீங்கள் படம் யாருக்காக எடுக்கிறீங்க? ஒரு மதன், ஒரு சுஜாதா, ஒரு கமல்ஹாசன், மணிரத்னம் இவங்களுக்காக எடுக்கிறீங்களா, இல்லை சினிமா பற்றி எதுவுமே தெரியாதவங்களா படம் எடுக்கிறீங்களா? சினிமா பற்றி தெரியாதவங்க எப்படி சினிமாவுக்கு வருவாங்க? சினிமா நியூவான்சஸ் தெரியாதவங்க. ஆனால் பொதுவாக மாசுக்கு தான் எடுக்கிறோம், அதெல்லாம் ஓகே.
பட் எல்லா படமுமே இப்போ நம்ம நினச்சி நம்ம எடுக்கும் போது ஒரு மாதிரி நினச்சி எடுத்துகிட்டு இருப்போம். அதுக்கப்புறமா தேட்டரில் வந்ததுக்கப்புறம் ரிசல்ட் வேறு மாதிரி இருக்கும். நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வேறு மாதிரி இருக்கும். எல்லாமே சொன்னதே சொல்லக்கூடாதுன்னு புதுசாக ஏதாவது சொல்லுவோம். அது சில பேருக்கு தான் போய் ரீச் ஆகும், சில பேருக்கு ரீச் ஆகாது. ரீச் ஆகலைன்னா நம்ம வந்து அடுத்தது வேறு படம் பண்ணணும் இல்லையா? அதனால் அது ரீச் ஆகலைன்னா நாங்கள் நினச்சோம் அவன் அறிவு கேட்டவன், அவனுக்கு அவ்வளோதான் புரியும் அப்படின்ட்டு உன்ன மாதிரி ஆளுங்களை நான் சொல்லிவிட்டு நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் போகிறது. பேசுகிறீங்க சார், நம்மளாம் ஒரே ஃபேமிலி மாதிரி தான் சார். சார் உங்கள் பிரதர் சார், நீங்கள் எனக்கு குரு சார். சார் அதுக்கு சொல்ல சார், நான் இப்போ வந்து ரியாலிட்டிக்கு போவோம். இன்றைக்கி வந்து ரொம்ப சினிமா தெரிஞ்சவங்க இல்லாமல் இருக்கிறதுனால தான் ஒருத்தர் ஹீரோவாவோ இல்லை ஒருத்தர் டேரக்டராவோ பெரிய ஆளாக வராங்க. அத்தனை பேருக்குமே விஷயம் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுங்க, கேரளா மாதிரி லிட்ரஸி பர்சன்டேஜ் ரொம்ப ஹை ஆகிடும். அவன் லாஜிக்கெல்லாம் பார்த்து எவனும் வரமாட்டான் படத்துக்கு. ஸோ அதை நான் நிறைய இடத்துல நான் சொல்லியிருக்கேன். எனக்கு கமர்ஷியல் டைரக்டராக சில பேர் கமர்ஷியல் ஃபிலிம் அப்படின்னாவே ஒரு மாதிரி தரங்கிட்டு சொல்லுவாங்க. ஓகே, அது நிறைய பேர் ஓப்பனாகவே சொல்கிறேனே, அது வந்து மேடையிலே தகராறு ஆகிருக்கு. ஒரு கமர்ஷியல் படத்தை பற்றி ஒரு டைரக்டர் வந்து அது யாருன்னு உங்களுக்கே தெரியும், அவர் வந்து ரொம்ப சாதாரண வச்சுட்டு அதெல்லாம் இல்லை. நான் சொன்னேன், நீ எடுக்கிற படத்தை நீ 30 நாளில் எடுக்கிற படத்தை நான் 5 நாளில் எடுத்து காமிக்கிறேன். நான் 6 மாதத்தில் எடுத்த படத்தை நீ 6 வருஷத்தில் எடுத்து காமி பார்ப்போம். நானே இன்வெஸ்ட் பண்ணுறேன், உன்னால் முடியாது. ஏன்னா கமர்ஷியல் படம் இட்ஸ் நாட் அ ஈஸி இது. அது ஒவ்வொரு மேட்டரும் ஒவ்வொரு ஷாட்டுக்கும் நம்ம செதுக்கணும். ஒரு ஆர்ட் ஃப்ரேம்னா ஒரு ஃப்ரேம் மட்டும் அழகு பண்ணிவிட்டு உட்காந்துட்டு நீங்கள் பாட்டு நடிகன்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. நடிக்கிறவங்களுக்கு தான் நிறைய வேலை, நடிக்கிறவங்களுக்கு தான் பிரச்சனை இல்லை. தே ஹேவ் டு இன்வால்வ் மோர் தென் த டைரக்டர். அவங்களுக்கு அந்த ஷாட்டு ஒரு ஃப்ரேம் மட்டும் வச்சுட்டு இது பண்ணால் போதும். நீ வந்து கமர்ஷியல்லாம் அப்படின்றதுக்குள்ளே 4 ஷாட் போகும். அந்த ஒவ்வொரு ஷாட்டுக்கும் அதே மாதிரி தான் செலவு பண்ணோம், அதே மாதிரி தான் ஸ்பெண்ட் பண்ணோம். இப்படி போகிற ஷாட்டுக்கும் கூட தான் அதே மாதிரி தான் லைட்டிங் பண்ணணும், ஒவ்வொன்றுத்துக்கும் பண்ணணும். அப்புறம் நிறைய ரிஸ்க் எடுக்கணும், நிறைய செலவு பண்ணணும், நிறைய டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கணும். ஏன்னா இன்னைக்கு காம்படிஷன் ஜாஸ்தியாக இருக்குது இது. ஸோ கமர்ஷியல் படம் பண்ணுறது தான் கஷ்டம். ஓகே, அவங்கக்கிட்ட நான் இன்னொரு பதில் சொன்னேன். இவன் பாரதிராஜா, இவன் பாரதிராஜா, அது பாரதிராஜா, அவர் பாரதிராஜா, இவர் பாரதிராஜான்னா பாரதிராஜா யாருன்னு தெரியாது. ஏன் இது பாரதிராஜா, இது ரவிக்குமார், இது பி வாசு, இது தங்கர் பச்சன் அப்படின்னா தான் நீங்களே வெளியில தெரிவிங்க. ஸோ நீங்க வெளியில தெரியணும்னாவே நாங்க வேணும்ன்றேன். நீ எங்களை மைனஸாவே சொல்லு. ஒரு கமர்ஷியல் படத்தை மைனஸாவே சொன்னா கூட கமர்ஷியல் படம் இருந்தால் தானே நீ வந்து அது ஆர்ட் ஃபிலிம்னு சொல்லுவ. இது நல்ல படம், இது கலைநயம் மிக்க படம்னு நீ சொல்றேன்னா, நீ கமர்ஷியல் படம் இருந்தால் தானே கலைநயம் மிக்க படம் தெரியும் வெளியில. எல்லாமே கலைநயம் மிக்க படமா இருந்தா என்ன டிஃபரன்ஸ் தெரியும்? அல்டிமேட்டா நாங்க வந்து தியேட்டர் உள்ள வந்தா சொசைட்டியை ஜாலியா இருக்கணும், தியேட்டர் விட்டு வெளில போயிட்டா சினிமா மறந்துடணும். கரெக்டா அந்த பாலிசி? என்ன சொன்னீங்க? தியேட்டர் உள்ள வந்துட்டா சொசைட்டியை மறந்துடணும், தியேட்டர் விட்டு வெளில போயிட்டா சினிமா மறந்துடணும். சரி, கரெக்ட். இது கேமரா இல்லைன்னா வேற மாதிரி பேசுவேன். எனக்கு கொஞ்சம் அறிவு இருக்கு, நீங்க தயவுசெய்து ஒத்துங்க, கெஞ்சி கேட்கிறேன். ஐயோ இருக்கா இல்லையான்றதை பத்தியே பிரச்சனையே இல்லை. ஓகே, நீங்க சொன்னீங்க. நான் வந்து இப்போ இன்டர்வியூக்குன்னு வந்துட்டேன். மடத்தனமா கேட்டாலும் சரி, அறிவுபூர்வமா கேட்டாலும் பதில் சொல்லி ஆகணும். நான் அப்படி டிஃப்ரெண்டா கேட்டேன், ஒரே மாதிரி தான் கேட்பேன். சார் கேளுங்க, இப்போ நீங்க இப்போ கமர்ஷியல் சினிமா சொன்னீங்க, இதுல ஸ்டார்ஸ் வச்சும் கமர்ஷியல் எடுக்கிறீங்க, ஸ்டார்ஸ் இல்லாமையும். புருஷ லட்சணம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் உங்க படத்துல. ஸ்டார் இல்லாத ஒரு படம். அப்போ ஜெயராம் வந்து தமிழ்ல பெரிய ஸ்டார் இல்லை, புருஷ லட்சணம் பிரமாதமா எடுத்தீங்க, குஷ்பு செம்ம ரோல் பண்ணாங்க. இப்போ நீங்க ஸ்டார் இல்லாத படத்துல இது கே.எஸ். ரவிக்குமார் படம்னு சொல்லுவாங்க. பட் இது கமல் ரஜினி படைப்பாவோ இல்லை தசாவதாரம் எடுத்து இது கமல் படம் ரஜினி படம் தான் போகும். யூ நாட் வரிட் அபவுட் தட்? ஐம் நாட் வரிட். நான் வந்து படம் பண்றதுக்கும் பணம் பண்றதுக்கும் தான் வந்திருக்கேன், அவ்வளவுதான். நான் வந்து கலை சேவை பண்றதுக்கும் வந்து அப்பா பெரிய ஆஸ்கார் அவார்டு வாங்கணும், இது வாங்கணும், அந்த தாட்டே கிடையாது. எங்கள் அப்பா ஒரு பிஸ்னஸ் பண்ணார், எங்கள் அண்ணன் ஒரு பிஸ்னஸ் பண்ணார், என் தம்பி ஒரு பிஸ்னஸ் பண்ணார், நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன். அதுதான் எனக்கு. நான் வந்து சும்மா ஏன் யாராவது ஃப்ரீயாக பண்ண சொல்லுங்கள், இந்த கலை நயம் மிக்க படம் பண்ணுறவங்க எவனா ஃப்ரீயாக பண்ண சொல்லுங்க பார்ப்போம். யார் மேலே இவ்வளோ கோபம் இருக்கு? அப்புறம் என்னன்ற கோபம் இல்லை சில பேர் சொல்லுவாங்க, அதாவது கமர்ஷியல் படத்தை வந்து ரொம்ப ஐயே இதெல்லாம் ஒரு படமா, இவனுங்கெல்லாம் வந்து இப்போ சினிமாவை கெடுக்க வந்திருக்காங்கன்ற மாதிரியே நம்மளை பார்க்குறது சில பேர். அவங்களுக்கு நான் சொல்கிறது இது. சூப்பர் சார். ஸ்டார் வேல்யூ அப்படின்னு பேசினதுனால இப்போ ஒரு கொஸ்டின் சார், மறுபடியும் இப்போ உங்கள் இஷ்டம் சார், ஆக்சிலரேட்டருக்கு போகிறோமா இல்லையான்றது உங்கள் இஷ்டம், வேறுக்குதா இல்லையான்றது உங்கள் இஷ்டம். இருந்தாலும் இந்த கேள்வி என்னென்னா, அஜித் வந்து நீங்கள் வரலாறு அண்ட் வில்லன் ரெண்டு வந்து ஸ்டர்லிங் ஹிட்ஸ், ரெண்டுமே டாப் வித்தியாசமான கேரக்டரைசேஷன் வரை காமிச்சிங்க. ஸோ இந்த வி வந்து ரொம்ப லக்கி ஃபேக்டர் இருக்குது அஜித்தை வச்சு. டைட்டில் வசீகரன் அப்படின்ற ஒரு டைட்டில் நான் சஜஸ்ட் பண்ணா அஜித் வச்சு ஒரு படம் எடுக்க சான்ஸ் இருக்கா? அஜித் ஒத்துக்கிட்டா ஓகே, யூஆர் ஓகே வித் திஸ்? அப்போ இன்னி டேட்டில் அஜித்துக்கு என்ன மாதிரி சப்ஜெக்டை கொடுக்கலாம்னு ஆசைப்படுறீங்க? நான் சஜஸ்ட் பண்ணது போன இன்டர்வியூவில் அரவிந்த் சாமி கிட்ட, அரவிந்த் நீங்கள் வில்லனா வந்து அஜித் ஹீரோவாக வந்தால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொன்னேன். இது என் ஒப்பீனியன்.
அரவிந்த் சாமி வில்லனா ஆக்சுவலாக அரவிந்த் சாமி சொன்னது தான். அது நான் வந்து ஒரு லாஸ்ட் இயர் பிகினிங்கில் போய் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து அவருக்கு ஒரு லைன் சொன்னேன். லைன் சொன்னேன், இதில் என்னம்மா பண்ணது, நீ தான் அந்த கேரக்டர் பண்ண. ஆக்சுவலாக அது வந்து ஒரு ஹீரோ ஒரு வில்லன் அப்படின்னு ஆரம்பிக்கும் கதை. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் தெரியும் இந்த ஹீரோ தான் வில்லன், வில்லன் தான் ஹீரோ. ஸோ சுதீப்பை வச்சு அரவிந்த் சாமி வச்சு, ஸோ நீ பார்க்குறதுக்கு முதல்லேருந்து ஹீரோ ஹீரோன்னு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் செகண்ட் ஹாஃபில் தான் தெரியும் யூ ஆர் த மெயின் வில்லன் அப்படின்னு தெரியும். தட் ஃபெலோ எவன் வந்து பேட் கேரக்டர்னு சொல்கிறவன் அவன் தான் ஹீரோ அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா சுதீப்பை வச்சு அங்கே கர்நாடகாவில் இங்கே அஜித் விஜய் மாதிரி அவருக்கு அங்கே நல்ல மார்க்கெட் இருக்குது, அதுக்கும் சூட் ஆகணும். எனக்கு இங்கே தமிழில் வந்து அவர் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தெரியும், ஆனால் இன்னும் நல்ல பெரிய படங்கள்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை, நானிக்கு அப்புறம் ஒன்றும் படங்கள்லாம் எதுவும் ஓடல. ஸோ அவர் இங்கே ஒரு ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்ண மாதிரியும் இருக்கும். அதுக்கு சொன்னேன்னா அவர் ரொம்ப பிடிச்சி அந்த சப்ஜெக்ட் பண்ணுறேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் அந்த சப்ஜெக்டும் கொஞ்சம் ஒரு ஸ்டேஜ் ஆகினோன்னா ஒரு மாதிரி ஸ்டேல் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா லிங்கா பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் அது பண்ணணும் அப்படின்னும் போது வேறு சப்ஜெக்ட் பண்ணலாமேன்னு சொல்லி இப்போ வேறு சப்ஜெக்ட் பண்ணோம். ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா அரவிந்த் சாமி வில்லனா வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நல்ல பெர்ஃபார்மர் அவர். ஓகே, அவரை வித்தியாசமான வில்லனா வந்து பார்க்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஆனால் அதுக்கு முன்னாடி ராஜா வந்து அவருடைய படத்தில் பண்ணி அது சூப்பராக சக்ஸஸ் ஆகிருக்கு. ஓகே, அதை விட இன்னும் சூப்பராக நீங்கள் எடுப்பீங்கன்னு சொல்ல வரீங்க? இல்லை என்னை விட அவன் சூப்பராக எடுத்துட்டான்னு சொல்ல வரேன். இந்த தன்னடக்கம் ஆரம்பத்துலேருந்தே இருக்கு உங்களுக்கு? எனக்கு எப்பவுமே இருக்குப்பா. உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு அது வெளியில் தெரியலன்றதுக்காக நான் என்ன பண்ணேன். ஓகே, இப்போ சுதீப் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ முடிஞ்சா இவனை பிடிய, அதான் முடிஞ்சா இவனை பிடி, முடிஞ்சா இவனை பிடி. என்ன எப்படி வந்தது முடிஞ்சா இவனை பிடினா? இப்போ கிட்டத்தட்ட டைட்டில் எப்படி இருக்குன்னா, மச்சான் எங்கே டீ சாப்பிட போறீங்களா, நானும் வந்துடுறேன் மச்சான் அப்படின்றலாம் டைட்டில் வருது. அது மாதிரி டைட்டில் அது? அந்த மாதிரி டைட்டில்லாம் கிடையாது. கதையோட சம்மந்தப்பட்ட என்ன டைட்டில் தான். அது எதுக்கு உனக்கு சொல்லணும்? இப்போ ப்ரொடியூசர்கிட்ட இப்படி தான் சொல்லுவீங்களா? அப்படி என்ன பண்ண, ப்ரொடியூசர்கிட்ட சொல்ல மாட்டீங்களா கதை? ப்ரொடியூசர்கிட்ட சொல்லுவேன் சார். டென்ஷன் இந்த மாதிரி சில ப்ரொடியூசர்ஸ் கிட்ட அப்படி சொல்லுவேன். சார் வசீகரன் படம் அநேகமாக நான் சொன்ன மாதிரி அஜித் பண்ண போறாரு, நீங்க டைரக்ட் பண்ண போறீங்க, அந்த ப்ரொடியூசர் நான் பிடிச்சிடுறேன் சார். ஓகே சார், இப்போ ப்ரொடியூசர் கிட்ட ஒரு கதையை சொல்லணும், கன்வின்ஸ் பண்ணணும், உங்களுக்கு க்ளோஸ் டு யுவர் ஹார்ட் இந்த கதை. ஒரு சின்ன இப்போ வேர்க்கிற மாதிரி உங்களுக்கு இப்போ என்கிட்ட பேசும்போது உங்களுக்கு வேர்க்குது இல்லையா, அந்த மாதிரி ஒரு வேர் இல்லை சார். இது வெதர் காசு உங்ககிட்ட பேசும்போது வேர்க்கணுமா சார்? உங்களுக்கு அந்த நர்வஸ்னஸ் கொஞ்சம் இருக்குமா? அந்த கதையை சொல்கிற அந்த ஃப்ரீ இது வருமா ஃப்ளோ? இன்னைக்கு டேட்டில் அன்னைக்கு வந்து ரஜினி சார்கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் பேசும்போது சொல்லும்போது வந்துச்சு. அப்புறம் வந்து ஒரு 15-20 பேர்லாம் வச்சு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் டைம் ஓகே அது மாதிரி வந்துச்சு. அப்புறம் வந்து எனக்கு வந்து ஒரு தடவை வேர்த்து வந்து ஒரு நல்ல கொஞ்சம் நல்ல ஜாம்புவான்கள்லாம் வைரமுத்து அவங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க. பெரிய ரைட்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு, அப்புறம் கேமராமேனு எல்லாரும் ஒரு குரூப் உட்கார வச்சு, ரஜினி சார் இந்த பக்கம் அவங்களாம் வச்சு ஒரு வாடி கதை சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் வேர்த்துச்சு. ரஜினி சார் கொஞ்சம் தொடச்சிங்க, ரொம்ப வேர்க்குது உங்களுக்கு அப்படின்னாரு. அப்போ என்னன்னா எப்போ வேர்க்கும் தெரியுமா, நம்ம சொல்ல போகிறது இவங்களுக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ, நம்ம தான் தப்பாக சொல்ல போகிறோமா, இவங்க அதை ஏற்றுப்பாங்களா அப்படின்ற தாட்டு கூடவே வரும்போது தான் வேர்க்கும். அதுதான் மெயின். நம்ம என்ன சொல்கிறோமோ அதான் அப்படின்னும்போது போல்டாக இருக்கும்போது வேர்க்காது. பட் பொதுவாகவே எனக்கு கொஞ்சம் வேர்க்கும். அதை வச்சுட்டு நான் வந்து நீ உன்னால வெறுத்து நீ நினச்சிட்டீங்கன்னா அது வந்து ஓகே அப்படி நினச்சிக்க. ஓகே சந்தோஷமா. லிங்கா கமிங் டு லிங்கா, நம்ம அந்த பேசின அந்த கடைசியில் நிறைய பேர் உங்கள்கிட்ட வந்து ஒரே சூப்பர்மேன் லெவலில் காமிச்சிட்டதெல்லாம் சொன்னாங்க. நான் என்னோட திருப்பி பர்சனல் ஒப்பீனியன் என்ன சொல்கிறேன்னா, நான் ஒரு கிளைமேக்ஸ் பார்க்கும்போது ஐ எம் ப்ரிப்பேர்ட் ஃபார் ஆல் தி எக்ஸாஜரேஷன். எனக்கு எல்லாம் பறக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம், எனக்கு ராக்கெட்டில் கூட போகலாம், எனக்கு பிடிக்கும். பட் இது உண்மையிலேயே அதுதான் ஒரு காரணமாக நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு அது சக்ஸஸ் ஆகாமல் இருந்தது? இல்லை, அது மட்டும் காரணம் இல்லை. ஆக்சுவலாக நிறைய காரணங்கள் இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் ஃபஸ்ட்டு சக்ஸஸ் ஆகலைன்னு சொல்கிறதே நான் ஒத்துக்க மாட்டேன். இல்லை அந்த அளவுக்கு இல்லை நான் அதாவது எதுக்குன்னா, இந்த படம் வந்து எவ்வளோ பட்ஜெட்டுன்றது ப்ரொடியூசருக்கு தெரியும், ரஜினி சாருக்கு தெரியும், எனக்கு தெரியும். அதை விட வந்து ஜாஸ்தியாகவே கலெக்ட் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட 158 கலெக்ட் பண்ணியிருக்கிறதா எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதத்துலேயே சொன்னாங்க. ரிலீஸ் ஆகி 1 மந்த்தில் இது வரைக்கும் 158 crores கலெக்ட் பண்ணியிருக்கு சார் டோட்டலாக. அப்படின்னும் போது இது வந்து ஆல்மோஸ்ட் அவருடைய ஹிட் ஃபிலிம்ஸ் கலெக்ட் பண்ண அளவுக்கு கலெக்ட் பண்ணியிருக்கு. பட் இப்போ இங்கே என்ன ஆச்சு அப்படின்னா, இது ஒருத்தர்கிட்டேருந்து இன்னொருத்தர் 4 கை மாறும்போது எல்லாருமே பர்சன்டேஜ் வச்சு அது போய் ரீச் ஆகும்போது அது எங்கேயோ போயிடுச்சு ரேஞ்ச் நம்பர் 1. ஸோ அதிகமான விலையாயிடுச்சு. அந்த அதிகமான விலை வந்து இவங்க திணிக்கவும் இல்லை, நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருந்ததுனால இது அதுவும் வந்து அவர் உடம்பு சரியில்லாமல் ஃபஸ்ட் டைம் லைவாக மறுபடியும் நடிக்கிறாருன்ன போது ஓவர் எக்ஸ்பெக்டேஷனில் கண்டிப்பாக வந்து இது ஒரு 2 வாரம் இந்த மாதிரி டெய்லி ஹவுஸ்ஃபுல் ஆகி இது மாதிரி பண்ணும் போது உங்களுக்கு கலெக்ட் பண்ணிடலான்ற ஒரு நம்பிக்கையில் அவங்களும் வந்து விழுந்து என்ன வேலை சொன்னாலும் அதை விட போட்டி போட்டுட்டு வாங்கிட்டு போனது நம்பர் 2. நம்பர் 3 வந்து கிளைமேக்ஸ். ஓகே, நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக அது இல்லாமல்
கிளைமேக்ஸே வந்து நாங்கள் இன்னும் வேறு மாதிரிலாம் நினச்சிட்டு இருந்தோம். அதில் வந்து இப்போ நாங்கள் எடுக்கும்போது எங்களுக்கு ஒரு தாட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த படம் வந்து ஆஃப்டர் இவ்வளோ பிரச்சனை வந்து அவர் உடம்பு சரியில்லாமல் மறுபடியும் நடிக்க முடியாமல் அப்புறம் கோச்சரியான ஒரு அனிமேஷன் ஃபிலிம் வந்ததுக்கப்புறம் லைவாக நடிக்கிறதே பெருசாக நடிப்பாங்க அப்படின்னு மறுபடியும் இந்த சின்ன வயசு ரஜினி மாதிரி ஷாக் அதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்க, ஒரு மெஜஸ்டிக்கான ரோல் தான் பண்ணணும்னு சொல்லி இந்த லிங்கேஸ்வரன் கேரக்டர் ரொம்ப ஹைலைட் பண்ணி இவ்வளோ இருந்த கேரக்டரை இவ்வளோ பெருசாகிட்டோம். ஸோ எங்களுக்கு ஃபுட்டேஜ் இல்லை, ஆக்சுவலாக வேறு கிளைமேக்ஸ் இருந்தது. அந்த கிளைமேக்ஸ் வந்து அதுக்கப்புறமா இந்த ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சதுக்கப்புறமா அது போகும் இன்னொரு 3 ரீல்ஸ், அதில் சாங்கெல்லாம் வரும். அது சாங்குங்கெல்லாம் வந்து அதில் மறுபடியும் இந்த கேரக்டர் என்னெல்லாம் ஹைலைட் பண்ணது, இந்த கேரக்டர் எப்படியெல்லாம் இப்போ அந்த ஸ்டைலெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஒரு கிளைமேக்ஸ் வச்சுருந்தோம். அந்த கிளைமேக்ஸ் வந்து வேறு கிளைமேக்ஸ் ஆக்சுவலாக இந்த பலூனே கிடையாது. இந்த லிங்கேஸ்வரன் கேரக்டர் எங்களுக்கு ஹைலைட்டாக பண்ணிட்டதுனால இதுதான் மைண்டில் எங்களுக்கு இருந்துச்சு. ஸோ லிங்கேஸ்வரன் கேரக்டர் ஏன்னா உண்மையாகவே வாழ்ந்த ஒரு கேரக்டர் ஒன்று. பென்னி குக்குன்றது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஜனங்க எல்லாருக்குமே தெரியும். ஆமாம், அதனால அதை மைண்டில் வச்சுட்டு பார்க்கும்போது இது நல்லா தெளிவாக சொல்லிட்டா போதும், அதுக்கப்புறம் வந்து அப்படின்றதுக்குள்ள நம்ம கிளைமேக்ஸ் போயிடணுன்ட்டு ஒரு தாட்டில் இருந்து. எனக்கு உங்கள் பீரியட் பார்ட் ஆஃப் தட்டில் பீரியட் ஃபிலிம் கொண்டாந்தீங்களே அந்த பார்ட் ரொம்ப பிடிச்சது, பிரமாதமாக இருந்தது. அவருடைய மிடுக்கெல்லாம் நான் ரிவ்யூவில் சொன்னேன், அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. எஸ்பெஷலி ஒரு சீனு ஹோப் யூ கீப் அப் யுவர் வேர்ட் அப்படின்னு அந்த பிரிட்டிஷ் எத்தனோடனே லைட்டாக சிரிச்சுட்டு போவார். அந்த சீன் வந்து அவரே பண்ணதை நீங்கள் அப்படியே பண்ணி காமிச்சிங்களா? இல்லை, நான் வந்து அது அந்த இடத்துல டைலாக் இருந்தது. அந்த டைலாக் வந்து நம்ம எத்தனை படத்தில் மறுபடியும் அதையே சொல்கிறது, வேறு மாதிரி சொல்லலாமா அப்படின்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேண்டாம் டைலாக்கே எல்லாமே பண்ணுறேன்னு அவர் தான் சொன்னார். சரிக்கிறேன், டைலாகும் பார்த்து அப்படின்ட்டு போவார். கிளாஸ் மதனோட ஒரு இன்டர்வியூ நான் பார்த்தேன். இன்ட்ரெஸ்டிங்காக அவர் ஒரு பாயிண்ட் கேட்குறாரு, என்ன கடைசியில் பறக்கிறாரு ஹீரோ, விட்டா ராக்கெட்லாம் போவீங்க போலுக்கு செவ்வாய் கிரகத்துக்கு அப்படின்னு கேட்டோடனே நீங்கள் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒன்று சொன்னீங்க. சூப்பர்மேன் கேரக்டர் பறக்கும்போது கை தட்டுறீங்க, ஜேம்ஸ் பாண்ட் வந்து முதலைக்கு மேலே ஓரச்சே கை தட்டுறீங்க, இங்கே ரஜினி பறந்தால் மட்டும் லாஜிக்கலாக கேள்வி கேட்டுருக்கீங்கன்னு சொல்கிறீங்க. பட் அங்கே ஆரம்பத்துலேருந்தே சூப்பர்மேனுக்கு எக்ஸ்ட்ரா பவர் இருக்குன்றது சொல்லிடுறாங்க கதையில். நீங்கள் சாதாரணமாக காஃபி சாப்பிட்டு செவரி குத்திக்கிற ஒரு ரஜினி கேரக்டர் திடீர்னு செவ்வாய் கிரகத்துக்கு ராக்கெட்டில் போனாங்கன்னா கேட்க தானே. இது நீ பாஸ்கி சொல்கிறத எனக்கு நிறைய பேர் படம் பார்த்தவங்களாம் என்ன சொல்கிறாங்களே, சார் ரஜினி சார் என்ன வேணா பண்ணுவார் சார், அவர் எதுக்கு சார் அவ்வளோ நேரம் வந்து இது அந்த ஒரு எவ்வளோ பெரிய டேம் அது, கிலோமீட்டரில் கணக்கில் போகிற டேம் வந்து ஒரு சாங்கில் பண்ணிட்டு வேண்டியது தானே சார், டேமை கட்டிட்டு சார், ரஜினி சார் என்ன வேணா பண்ணலாம் சார் அப்படிங்கிறாங்க. ஸோ அவர்கிட்ட இன்னும் வந்து இதெல்லாம் வந்து சொல்ல வேண்டியதில்லை, அதனால தான் ரஜினி சாரை போடுறோம். இப்போ நீங்கள் ஒரு சூப்பர்மேனை போட்டு ஒரு நியூ ஃபேஸை போட்டால் கூட அவனுக்கு பவர் இருக்குன்னு அதெல்லாம் சொல்லி ஒரு கதை சொல்லணும். ரஜினி சார் போட்டாவே அவருக்கு பவர் இருக்குது, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க. இப்போ இன்னும் அவர்கிட்ட அந்த யூத்தில் என்ன பண்ணாரோ அதான். நான் இந்த படம் இப்போ பண்ணிகிட்டு இருக்க படத்துக்கு வந்து ரஞ்சித்தை டைரக்ட் பண்ண படத்துக்கு வந்து அது என்ன கதையோ எனக்கு தெரியாது. நான் அப்புறம் அப்பப்போ மீட் பண்ணுறது இன்னும் மீட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அந்த தடவை சொன்னேன், சார் பஞ்ச் டைலாக் மட்டும் மிஸ் பண்ணாதீங்க, இன்னும் என்னங்க நீங்கள் வேணும்னு கேட்குறாங்க. என்கிட்டயும் நிறைய பேர் கேட்டாங்க, ஏன் சார் பஞ்ச் டைலாக்னா படத்தில் இப்போ லிங்காலேயும் நிறைய பஞ்சஸ் இருக்குது, ஒவ்வொரு சீன்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா டைலாக்ஸ் எல்லாம் பஞ்சஸ் இருக்கும், பட் அது ரிப்பீட்டடாக வரும் தெரியுமா, ஏ வழி தனி வழி ஒரு தடவை சொன்னா நூறு தடவை, இந்த மாதிரி ரிப்பீட்டடாக வர்ற பஞ்ச் டைலாக்கு இந்த படத்துலேயே வேணும் சார், அது கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து உங்ககிட்ட இருந்து இன்னும் அந்த ஸ்டைல் ஏதோ எதிர்பார்க்குறாங்க. ஓகே இல்லையா, ஷாக் அது இது அதுவும் ஏதாவது எதிர்ப்பாங்க இப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அவர் என்ன பண்ணுறாரா இல்லை யோசிக்கிறாரா பண்ண போகிறாங்களா அதெல்லாம் தெரியாது, நான் சொல்லிட்டேன். ஏன்னா எங்கிட்டே கேட்குறாங்க மறுபடியும் இன்னுமா அதை நான் பண்ணணுன்றீங்க அப்படின்றாரு அவர். ஏன்னா அவர் வந்து வேறு லெவலில் திங்க் பண்ணுறாரு, நம்ம வேறு லெவலில் போகணும் அப்படின்னு திங்க் பண்ணுறாரு. ஆனால் நம்ம ஆளுங்க நீ பழசே பண்ணாதான் ஏன் சூப்பர் அப்படிங்கிறாங்க. பட் நீங்கள் பஞ்ச் டைலாக் நம்புறீங்க, அது இருக்கணுங்கிறீங்க, அவர் இருந்தால் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க அவருடைய ஆடியன்ஸ். ஓகே, நான் இன்ஃபேக்ட் உங்கள் படம் பார்த்துட்டு நான் ரொம்ப எதிர்பார்ப்போடு போவேன் சார் உங்கள் படம். ஏன்னா அப்படி நீங்கள் கவலையெல்லாம் மறந்துடலாம் உங்கள் படம் போனால். நான் கட்சியில் என்ன சொன்னேன் பஞ்ச் டைலாக், ஐ தாட் இட் வில் பி a damn good film but it was a good damn film. தெரியும், தெரியுமா, அது எல்லாம் தெரியும். ஸோ நீங்கள் ஆஸ் அ டேரக்டர் யூ கீப் எவ்ரிபடி ஆன் his toes. நான் பார்த்துருக்கேன் எதிரியில் நீங்கள் 7:30 ஷூட்டிங் வரீங்கன்னா 7:25 7:26 திக்குன்னு வாழ்க்கையான உமர் இருக்கும் அந்த இடம். சார் 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 டக்குன்னு ரெடின்னுவாங்க எல்லாம். இது வந்து நீங்கள் அசிஸ்டண்ட்டாக இருந்தபோது உங்களை நிறைய பேர் வந்து நிறைய கஷ்டப்படுத்தினாங்க அப்படின்றத இப்படி காமிக்கிறீங்களா, இல்லை நீங்கள் உண்மையான கேரக்டர் இப்படி தானே? இல்லை, நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது நானே அந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணுவேன். டைரக்டர்ஸுக்கு எந்த வேலையும் கொடுக்காம மேக்ஸிமம் அவர் வந்து டென்ஷன் ஆகாத அளவுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ அதை பண்ணிடுவேன் நான். சரி, நான் பண்ணும்போது நான் கற்றுக் கொடுத்த பசங்களை அது மாதிரி பண்ணணும்னு நான் எதிர்பார்க்குறேன், அதில் தப்பு கிடையாது. உங்களை வந்து நிறைய பேர் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்டிங் வந்து எஸ்பெஷலி பகைவன் அஜித் படத்தில் நீங்களும் சத்யராஜும் லொல்லு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறத பார்த்து கை தட்டாதாலும் கிடையாது. கிளாஸ் அவ்வளோ நேச்சுரலாக நீங்கள் எப்படி நடிச்சிங்க ஒன்றுமே புரியல.
எனக்கு சின்ன இப்போ நான் நடிக்கிறேன்றியா? இல்லை சார், இப்போ உங்ககிட்ட இப்போ உங்களை நடிக்க வைக்கலாம்னு பிளான் பண்ணுறேன். என்னன்னா சப்போஸ் நான் டேரக்டர், உங்களுக்கு அது உங்களுக்கு போகாத வேலைன்னு வச்சுங்களேன், நான் டைரக்ட் பண்ணி நீங்கள் நடிக்கணும். இப்போ இந்த நான் சொல்கிற டைலாகை நீங்கள் வைப்ரண்ட்டாக வெறித்திரமாக சொன்னால் எப்படி சொல்லுவீங்க? சட்டிலாக இல்லை உங்கள் ஸ்டைல்ஸில் வேறு வேறு ஸ்டைல்ஸில் எப்படி இந்த டைலாக் சொல்லுவீங்க? சும்மா இன்டர்வியூ மாதிரி இல்லை உங்கள் ஸ்டைல், உங்கள் வேர்ட்ஸ் கூட உங்கள் ஸ்டைல். கண்டென்ட் தான். கண்டென்ட் என்னென்னா, நீ ஏன் ஆஃபீஸுக்கு வர இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு, நீ வந்து எங்கிட்ட டிஃபன் வேணுமா காஃபி வேணுமான்னு கேட்குற, நீ என்ன நோண்டுற, யார் நீ ஃபஸ்ட்டு? இந்த டைலாகை நீங்கள் ஒரு 2-3 டைப்பில் இதை வந்து இப்படி நீ டைலாக் எழுதி கொடுத்த ஒரு சீனை நானே எல்லாத்தையும் அழிச்சிட்டு வெறும் ஒரே ஒரு இதை வச்சு எடுத்தது ஐநோ. ஓகே, இல்லை இன்ட்ரெஸ்டிங். இப்போ நீங்கள் சொன்ன அந்த டைலாக் ஒன்றுமே இல்லை. நீங்கள் ஸ்நாக்ஸ் வேணுமான்னு கேளுங்களேன். ஸ்நாக்ஸ் வேணுமா? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதுலேயே இருக்குது. அதில் என்ன அர்த்தம் இருக்குது? ஏன்னா என் ஆஃபீஸில் உட்காந்து என்கிட்ட என்ன ஸ்நாக்ஸ் வேணுமா டீ வேணுமான்னு கேட்குறியா, அந்த சிரிப்பு இதுலேயே போயிடுச்சு. அந்த அப்புறம் வேற என்னப்பா? இப்போ வந்து நான் வந்து டெபியூ பண்ணது ஃபிலிமில் வந்து யூத் விஜயோட படத்தில் பண்ணேன் சார். எனக்கு என்னென்னா, விஜயே வந்து ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் மாதிரி தான். எல்லா இன்க்ரீடியன்ஸும் இருக்கும். டான்ஸு, ஃபைட்டு, ஹியூமர், ஆக்டிங் எல்லாமே இருக்கிறதுனால கிட்டத்தட்ட அதே டைப் டைரக்ஷன் ஆங்கிளில் பார்க்கும்போது நீங்கள் எல்லாத்தையுமே கொடுக்குறீங்க. ஸோ நீங்கள் டீம் அப் பண்ணி ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டு கொடுக்கணுன்றது என்னுடைய எதிர்பார்ப்பு. உங்களுக்கு மைண்டில் இருக்கா விஜய் வச்சு? நல்லா இருக்குது, எனக்கும் அந்த எதிர்பார்ப்பு இருக்குது. அது எல்லாமே அமையிறது தான் சினிமாவில். அது ஒரு தடவை வந்து ஆக்சுவலாக ஸ்டோரி டிஸ்கஷன் வரைக்கும் போச்சு. அப்போ வந்து ராணா படம் முடிஞ்சதுக்கப்புறமா அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கார் சிங்கப்பூரில். ஓகே. இப்போ இவங்க கூப்பிட்டாங்க. இல்லை, அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது நான் இன்னொரு படம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா, இந்த இப்போ பணத்தாசை பிடிச்சி பாரு மறுபடியும் அதுக்குள்ளே அவர் வர்றதுக்குள்ளே. ஏன்னா ராணா வந்து ஆரம்பித்து ஒரு ஷெட்யூலில் ஒரு சாங்கே பண்ணிட்டோம் தீபிகா படுக்கணும்னு வச்சு. அதுக்கப்புறம் அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்குன்னா அது வர வரைக்கும் வெயிட் பண்ணோம்ல. அதனால் அப்போது இந்த மாதிரி 1 or 2 டைம்ஸ் மிஸ் ஆகிடுச்சு. மறுபடியும் எப்போ அமையுது தெரியல. ஸோ நீங்கள் ஹியூமருக்கு ரவி சார், அது வந்து அந்த நாகேஷ் வீடும் உங்கள் வீடும் பக்கத்துலையா இல்லை ஒரே வீடாக என்னன்னு தெரியாது. இந்த நாகேஷ் இருக்கிற ஹியூமரில் ஒரு 50% நீங்கள் கொண்டு வந்துருக்கீங்க சினிமாவில். பஞ்சதந்திரம்லாம் அமேசிங்காக இருக்கும். ஒவ்வொரு அந்த கேரக்டரை வந்து எப்படி ரெஸ்ட்லெஸ் ஆகிறாரு, எப்படி வெறுப்பேற்றுறாரு அந்த 5 பேருன்றது ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நாகேஷோட ஹியூமர் அண்டு அதை எப்படி கொண்டுறீங்க படங்களில்? இல்லை, நான் சின்ன வயசுலேருந்தே நாகேஷரோட ரொம்ப பழக்கம் எனக்கு. தட் இஸ் ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் வந்து அவங்க அப்பா ப்ரொடியூசரு. நாகேஷ் வச்சு நிறைய படம் பண்ணியிருக்காரு அவர். அதனால் வந்து அவங்க வீட்டுக்கு அடிக்கடி போகிறது. அதுக்கப்புறமா அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆகிட்டு, ஆனந்த் பாபுலாம் ரொம்ப ஸ்கூல் டேஸ்லேருந்து தெரியும். ஸோ அவரோட நிறைய பழகும்போது அவர் சினிமாவில் மட்டும் அந்த பஞ்சஸ் இல்லை, ரியல் லைஃப்லேயே உங்களுக்கு வந்து அந்த மாதிரி. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்கள் ரியலில் ஒரு செஷன்ஸ் நிறைய இருக்குது. அவரை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். கமல் சாரோடைய ஷூட்டிங்காக இருந்ததுன்னா அவர் நடிக்கிறதா இருந்தாலும் சரி, நடிக்கலனாலும் சரி, ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது பாலச்சந்தர் சாரை பற்றியும் நாகேஷ் சாரை பற்றியும் அவர் பேசுவார். ஸோ நாகேஷ்னா அப்படி அவருக்கு இது என்னன்னா ஒரு காட்ஃபாதர் மாதிரின்னு வச்சுங்களேன். அதெல்லாம் வந்து அந்த சான்ஸே இல்லை. இப்போ வரவங்கெல்லாம் வந்து நான் இப்போ ரீசெண்டாக ஒரு பையன் நம்ம சதீஷ்னு ஒரு பையன் வந்து நம்ம கொஞ்சம் அப்கமிங் காமெடியன் அவன் நடிக்கிறான் அந்த படத்தில். அது கவுண்டர் டைலாக் என்ன சொல்லலாம், ஹலோ கிலோ அந்த மாதிரி ஏதாவது கவுண்டர். நீ அப்படிதானா? இல்லை, சொல்லி காமிச்சேன். நான் எங்க என்ன வரவே இல்லையே. நீங்கள் அஃப்கோர்ஸ் நீங்கள் என்னை எப்படியாவது ஒரு பெரிய ரோல் கொடுக்கணும்னு பார்க்குறீங்க, பட் நான் அதை விட மாட்டேன். நீயே கெடுத்துப்ப. ஸோ அவங்ககிட்ட சொன்னது அதுதான். நான் நாகேஷ் சார் வந்து இந்த மாதிரி கேரக்டர்ஸ் பண்ணு, இப்போ வெறும் பஞ்சஸ் மட்டும் இல்லை. அதாவது நான் கமல் சார் நிறைய சொல்லியிருக்காரு அது மாதிரி. இப்போ ஒரு ஆடியன்ஸ் பார்க்கும்போது நீங்கள் 80% சக்ஸஸ் தான். நீங்கள் எந்த கமலாக இருக்கட்டும், ரஜினியாட்டம் இருக்குது, அந்த கடைசி 20% எங்கேயாவது இந்த லேட்டஸ்ட்டு ஒரு படம் சரியாக அந்த அளவுக்கு இல்லைன்னா இவங்க ஹேங் ஓவரில் வந்து இன்றைக்கி இருக்கிற ஆடியன்ஸ் வந்து இல்லைப்பா ஃபஸ்ட்டு 5 சூப்பர் ஹிட் கொடுத்துறாருப்பா, கண்டிப்பாக அடுத்த படம் நல்லா கொடுப்பாருப்பான்ற மைண்ட் செட் இப்போ இருக்கா? இல்லைப்பா போன படம் சொதப்பிட்டாருப்பா அப்படின்ற ஒரு பயம் இருக்குமா? அது வந்து நம்ம தான் அப்படி பேசிக்கிறோமே தவிர, சினிமாக்காரங்களாம் அப்படி பேசிக்கிறாங்க தவிர ஆடியன்ஸ் அது கிடையவே கிடையாது. இவன் முன்னாடி ஹிட்டு கொடுத்தானா இவன் இது அப்படின்றதெல்லாம் கிடையாது. இந்த படம் எப்படி இருக்குது அவ்வளோதான். இந்த படத்தை திட்டணும்னா திட்டிட்டு போயிடுவான். அவன் 120 ரூபா கொடுத்து வாங்கினான்னா அவன் ஓனர் ஆஃப் த ஃபிலிம். ஓகே ஓகே. அவன் என்ன வேணா திட்டுவான், எப்படி வேணாலும் திட்டுவான், அசிங்கமாலாம் திட்டுவான், நிஜமாக பச்சையாக திட்டுவானுங்க இந்த டைரக்டர்ஸ். போக மாட்டீங்க சினிமாக்காரா? நான் என்னுடைய படத்தை இது வரைக்கும் தேட்டரில் போய் பார்த்ததே இல்லை. என்னுடைய படத்தை காரணம் வந்து நான் சின்ன வயசில் நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது நான் ஒர்க் பண்ண ஒரு படத்தை போய் தேட்டரில் பார்க்கும்போது டைரக்டர் அப்படி திட்டுறான். நான் அவனை போய் அடித்து ஒரே பெரிய கலாட்டாலாம் ஆயிடுச்சு. அதுலேருந்து சரி நம்ம அப்படி திட்டான்னு வச்சுங்களேன், அவன் அதை அடிக்கிறது பிரச்சனை அதெல்லாம் உடனே சால்வ் ஆகிடும்னு வச்சுக்கோங்க.
ஆனா அது ஏதோ ஒண்ணு சொல்றது மைண்ட்ல இருந்துட்டே இருக்கும். ஓகே, எதுக்கு அது அப்படின்ட்டு நான் என்னுடைய படத்தை இது அது படைப்பா இருந்தாலும் சரி, லேட்டஸ்ட் லிங்கா இருந்தாலும் சரி, அந்த முதல் படத்துல இருந்து இது வரைக்கும் என்னுடைய படத்தை நான் போய் தியேட்டர்ல இது வரைக்கும் உட்காந்து பார்த்ததே இல்லை. ஸோ ஓவர் எக்ஸைட்டடாவோ இல்லை ஓவர் டல்லாவோ ஒரு ராங் கிரிட்டிசிசம் அப்படி யாரதே கிடையாது. அல்ல அதோ அதை பத்தி காமிச்சிக்கிறது இல்லை. ஆனா என் படத்துல எங்க சிரிப்பா, எங்க கை தட்டுவான், எங்க அழுவான் அப்படின்றது எனக்கு தெரியும். அது ஏன்னா நிறைய மத்த படங்கள். பட் ஆனால் நீங்கள் விமர்சனம் டென்ஷன் ஆவீங்கல்ல? டென்ஷனே ஆக மாட்டேன். அதுவும் பாஸ்கி மாதிரி ஆளுங்க பேசுறதை பத்தி கவலையே பட மாட்டேன் சார். ரெட் லைட் எரியுது. என்ன இருந்தாலும் சரி, விமர்சனத்தினால ஒரு படம் வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படிங்கிறத அதை நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஏன்னா என்னோட படத்தை நிறைய பேர் நிறைய வாட்டி சமுத்திரத்துல அந்த சீன் சொல்லுவாங்க, அந்த அப்படி காரை தூக்குறது பீச் மணல்ல தங்கச்சி, அதெல்லாம் அந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்காக இருக்கவே இல்லை. நான் இல்ல நிறைய பேர் இருக்காங்க அதெல்லாம் கை தட்டுறவங்க. ரியலா நடந்த இன்சிடென்ட் அதெல்லாம். கார் தூக்குறதா? ஆமா, காரை தூக்கிட்டு நீ உட்காருமா அப்படின்னு சொல்லிட்டு காரை தூக்கு நான் பார்த்துருக்கேன். நிஜம் காரை சொல்றீங்க? ஆமாங்க. இது மாருதி யாருதான் தூக்குவான், அவன் பையன் தூக்குவான். மாருதி 800 ஈஸியாக தூக்கலாம் மேலே இருந்து. ஒரு ஆள் உட்கார்ந்தா என்ன எக்ஸ்ட்ரா 60 கிலோ தூக்க முடியாது சரத்குமாரால். அப்புறம் டெய்லி ஜிம்முக்கு போறாரு. அப்படி நான் வந்து அங்கே வந்து ஒரு ஓமகுச்சி நரசிம்மனை வச்சு தூக்குறான்னு சொன்னாதான் தப்பு. சரத்குமார் தூக்குறதானே வச்சிருக்கேன் நான். ஜிம் அது பார்க்குற கண்ணோட்டம்னு ஒன்று இருக்குல்ல, எல்லாத்தையுமே கிண்டல் பண்ணி. சரி ஒன்று சொல்லுங்க, நாட்டாமையை வந்து இப்போ கிண்டல் பண்ணலாம். நாட்டாமை வந்த புதுசுல அது எவ்வளோ பெரிய ஹிட் தெரியுமா? ஆனா அதை வச்சு கிண்டல் பண்றாங்கன்னு சொல்லும் போதே அதான் ஹிட். ஆமா, அது மைண்ட்ல இருக்கு. ஆமா. இப்போ ஃபைனல் क्वेश्चन இஸ், உங்களுடைய பெஸ்ட் ப்ளஸ் பாயிண்ட் எதை சொல்வீங்க ரவி? உங்களுடைய மைனஸ் பாயிண்ட் இன்னைக்கு நீங்க மாத்திக்கலாம் நினைச்சு மாத்திக்க முடியல, அப்படி கூட இருக்கலாம். எல்லாருக்குமே மைனஸ் பாயிண்ட்ஸ் இருக்குங்க. ஹியூமன் பீயிங் எல்லாருக்கும் மைனஸ் பாயிண்ட்ஸ் நிறைய இருக்கு உனக்கு. அந்த மைனஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் எவ்வளவு தூரம் ப்ளஸ் பாயிண்ட் ஆக்கிட்டு வரையோ அதுதான் உன்னோட சக்சஸ். அது சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் சரி, உலக நாயனா இருந்தாலும் சரி, நிறைய மைனஸ் பாயிண்ட்ஸ் அவங்க ப்ளஸ் பாயிண்ட் ஆக்கிட்டதுனால தான் அவங்க மாதிரி. எனக்கு எப்படியாவது ப்ளஸ் ஆகணும். எப்படி சார் ஆகுது? இப்போ உங்களோட சேர்ந்துருக்கேன், ப்ளஸ் தான். ஓகே, இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கேஎஸ் ரவிக்குமாரோடைய டைம் எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ ஹாப்பி. பட் ஒரு படங்களில் பார்க்கும்போது ஸ்வைங்க் அப்படி இன்டர்வல் நீ வந்து ப்ளஸ் பாயிண்ட் வந்து நீ வந்து ப்ளஸ் பாயிண்ட் நான் வந்து ரொம்ப பாசிட்டிவ் மேன் ஆகிட்டேன் அப்படின்னு உனக்குள்ளே தெரியணும். அப்படின்னா என்ன இன்டர்வியூக்கு நீ கூப்பிடும் போது நான் வந்தேனே, அதே மாதிரி இண்டஸ்ட்ரிக்கு யாரை கூப்பிட்டாலும் வரணும் உனக்கு. அந்த மாதிரி நீ எல்லாரோடையும் பழகணும். அதுக்காக எல்லாரையும் ஐஸ் வச்சுட்டு கூடாது. சேச்சா நான் வராது சார், இது வராது, ரொம்ப கஷ்டம். அது கஷ்டம். நான் முடியை பிச்சுப்பேன் அது மாதிரி வச்சுக்கிறதுக்கு. இருந்தாலும் ஆமாம் ஆமாம். ஓகே, இப்போ வந்து உங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வி ஆர் ஹேவிங் ஸோ மச் ஆஃப் கேஎஸ் ரவிக்குமார். எல்லாருக்கும் ரொம்ப ரசித்து பார்த்துட்டு இருப்பாங்க. படங்களில் ஜிக் வாமா மின்னல் அது மாதிரி வந்து போகிறீங்க. இந்த படுத்துட்டு ஃபோட்டோ எடுக்கிறது, குறுக்க ஒரு குரூப் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும், க்ரௌட் ஆகிடும் எடுத்து ஒரு ஃபோட்டோ ஒரு சீனில். லாஸ்ட் ஒரு டான்ஸுக்கு வரீங்க, ரஜினியோட அப்படி கைத்தட்டா டேங்கன் அப்படி போயிடுறீங்க. ஓ ஓ இப்படிலாம் இருக்கு இல்லையா? அது வந்து குரூஷியலாக இன்டெகிரல் பார்ட் ஆஃப் த மூவியாக இருக்கணும்னு ஃபீல் பண்ணல, சும்மா வந்தார் போனார் அப்படின்னு இருக்கணுமா? இல்லை, பிகினிங் டேஸில் நான் பெரிய ரோல்ஸே பண்ணிட்டு இருந்தேன். ஆமாம், ஒரு ஃபர்ஸ்ட் 10 ஃபிலிம். குஷ்பு படத்துலலாம் ஹீரோவாக இருந்தீங்க. ஹீரோவெல்லாம் இல்லை, ஆக்சுவலாக நெப்போலியன் பண்ண வேண்டிய ரோல் அது. நெப்போலியன் அப்போ பிஸியாக இருந்ததுனால ப்ரொடியூசர் வந்து அந்த காசு மிச்சமானு சொல்லிட்டு நீங்களே பண்ணிடுங்க சார். சரி, சின்ன ப்ரொடியூசர் நான் பண்ணேன். அந்த மாதிரி பெரிய ரோல்ஸ் வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் 10 ஃபிலிம்ஸ் பண்ணேன். ஆஃப்டர் நாட்டாமை வந்து பெரிய படங்கள் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் நான் வந்து அந்த மாதிரி ரோல்ஸ் 1 or 2 ஃபிலிம்ஸில் பண்ணும்போது அந்த ஹீரோஸுக்கு ஒரு சின்ன ஒரு ஈகோ ஓகே டச் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அதாவது ஒரு வில்லன் வந்து ஒரு ஹீரோவை திட்டுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி வில்லன் வந்து ஹீரோவை திட்டும் போது அது அவங்களுக்கு பெருசா பாதிக்கல. அந்த வில்லன் கேரக்டரை நான் வந்து திட்டும் போது தேட்டர்ல கிளாப்ஸ் அடிக்கிறாங்கன்றாங்க. ஏன்னா டைரக்டர் திட்டுறாரு ஹீரோ. நான் ஒரு படத்துல அந்த ஹீரோவை கேட்பேன், டேய் போத நடிச்சது ரொம்ப அப்படின்ட்டு நான் போ. ஆக்சுவலா வில்லன் கேரக்டருக்காக கேட்கறான் அப்படின்றது மைண்ட்ல போய் ஆடியன்ஸுக்கே அந்த டைரக்டரே சொல்றாரு ஓவர் ஆக்ட் பண்றேன் அப்படின்ட்டு ஃபீல் ஆகுறாங்க அவங்க. உங்க யூனிட் ஆளுங்களே எனக்கு சொன்னது வந்து, இப்போ என்ன திட்டணும்னா இன்னொருத்தருக்கிட்ட என்ன பெரிய பாஸ்கின்னுப்பா வந்து கேள்வி கேட்குற, பெரிய ரொம்ப இதுவா எதுவும் தெரியாமல் வளர்ந்து இருக்கேன் அப்படின்னு ஓன்ட்டு எனக்கு தான் அது ஆக்சுவலாக. அதை நீங்கள் வந்து கில்லாடியா பாஸ்கின் பேரே சொல்ல என்ன நேரே திட்டுவீங்க, ரைட்டு. மற்றவங்க யாரோ பெரிய ஆர்டிஸ்டாக இருந்தாலும் சரி, அதான் சரி, அவங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது? இப்போ வந்து ஒரு ஆர்டிஸ்ட் அவங்க வந்து செல்லுலாய்டுக்குள்ளே வந்து வரப்போகிறாங்க, அவங்கள நான் டைரெக்டாக திட்டும்போது அது டெஃபினட்டாக பாதிக்கும். அந்த ஷார்ட் எடுக்கும்போது அது 1000 காலத்து பயிர் அது உள்ளே இருக்க போகுது இல்லை, அது மாற போகிறது இல்லை. ஸோ அன்றைக்கி அந்த ஷார்ட்டில் அவங்க முன்னாடி அழ வச்சுட்டா அது வராது. ஸோ நான் என் அசிஸ்டன்ட் பிடிச்சி திட்டுவேன், வாங்கலை அதுதானே வேலை செய்து தானே நான் வந்திருக்கேன் பண்ணல, அப்புறம் என்ன வேடிக்கை பார்த்துட்டு சீ வா இல்லை அப்படின்னா இவங்க வந்துடுவாங்க. அவங்க டைரெக்டாக திட்டக்கூடாது, திட்டினா அவங்களுக்கு அது உள்ளே இருக்கு. ஆனால் அவங்களுக்கு புரியும் அடுத்த ஷாட் அந்த மாதிரி பண்ணால் இன்டைரக்டாக திட்டினா கூட நம்மளை தான் திட்டுறாங்கன்னு 4 பேருக்கு தெரிஞ்சிடும்ன்ட்டு ஒரு பயம் இருக்கும். பட் யாருமே
பர்சனலாக ஓன் பண்ணுற மாதிரி 2 மினிட்ஸ்ல மறந்துடுவீங்க திட்டினீங்கன்னா. என்ன எவ்வளோ திட்டுறீங்க உடனே மறந்துடுறீங்களே. திட்டுறதே இல்லை, அது ஒரு அன்பு தான். அது ஒரே ஃபேமிலி. ஓகே, சீக்கிரம் இன்டர்வியூ முடியணுன்றதுக்கு கதோ முடிய போகிறது. இப்போ இந்த அதுக்காக சிலது சொல்கிறோம், எல்லாமே வேலைக்காக தான். மனசுல வேற வச்சுன்னு வேற மாதிரி பேசுறீங்க, அது புரியுது. இப்போ இந்த சுதீப் படம் வரப்போகுது, இது பேய் படம் இல்லையா? சத்தியமா இல்லை. பயம் பேயே பயப்பட ஆரம்பிச்சிட்டு. பேய் படம் நான் பண்ண மாட்டேன். நான் எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. ஓகே. ஏன்னா பேய் வந்து நான் நம்புறவங்க கிடையாது. சாமி நம்புவேன். ஓகே. நான் பேய் நான் நம்புறது கிடையாது. ஒரிஜினல் சப்ஜெக்ட் அது? ஆமா, ஒரிஜினல். கம்ப்ளீட் ஒரிஜினல். ஆமா ஆமா. எந்த சீனும் எங்கேருந்தும் இல்லை. இல்லை இல்லை இல்லை, சிவகுமார்னு ஒருத்தர் வந்து எனக்கு அவுட்லைன் சொன்னார். நாங்கள் உட்காந்து பார்த்தவர் கடைசியில் ஃபர்ஸ்ட் காப்பி வர சமயத்துக்கு வந்து அது எந்த லைன் அது எல்லாருமே சொல்ல தான் செய்வாங்க. அது நிறைய பேர் சொல்கிறாங்க. அது வந்து இப்போ நீங்கள் அது ரொம்ப அது ஒரு கஸ்டமரி ஆகிப்போச்சு அது. ஆமாம், இப்போ அதை பற்றி யாருமே சீரியஸாகவும் எடுத்துக்கிறது. அது இப்போ ஜட்ஜே சீரியஸாக எடுத்துக்கிறது. பட் ஆக்சுவலாகவே ஃபர்ஸ்ட் காப்பிங்கிறது என்ன, ஃபர்ஸ்ட் யார் காப்பி அடிக்கிறாங்கன்றது இல்லை எப்படி அது? இது கிண்டலாக பதில் சொல்லுமா இல்லை? இல்லை உங்கள் இஷ்டத்துக்கு உங்கள் ஸ்டைலில் பதில் சொல்லுங்க. when you face these allegations இல்லை இல்லை யாருமே காப்பி அடிக்காம எவனுமே படமே பண்ண முடியாதுன்னு நான் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சு இப்போ யாருமே பண்ணுறது இல்லை. ஓகே. அதாவது அது டோட்டலாக ஒரு படத்தை பார்த்து அதை வந்து அப்படியே காப்பி அடிக்கிறது நீங்கள் காப்பின்னு சொல்லலாம். பட் இன்ஸ்பயர் ஆகி பண்ணுறதே காப்பி தானே. பெரிய வித்தியாசம் இல்லை. ஆமாம், இப்போ அதில் ஃபேமிலியில் நடக்க உங்கள் ஃபாதரை நினச்சி நான் நாட்டாமையில் வந்து எங்கள் அப்பா இப்போ எங்கள் அப்பா உட்காந்தானே பின்னாடி தான் நிற்பாங்க, ஃப்ரெண்ட்டை கூட வந்து நிற்க மாட்டாங்க. அது ஒரு இன்ஸ்பிரேஷன். அது காப்பி ஆஃப் மை ஃபாதர்ஸ். அந்த இது அந்த மாதிரி எத்தனையோ இருக்குது காப்பி. அப்படி சொல்லிட்டு சமாளிச்சுட்டு போகலாமே. ஓகே. என்ன உங்களை வந்து சொன்னாங்கல்ல லிங்கால் ஹவு டு ஸ்டீல் எ மில்லியன்லேருந்து அந்த சீன், அது வந்து உண்மையாகவே அது ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் சொன்னால் அது பார்த்தோம். ஓகே, அது நல்லா இருக்கு. அந்த போர்ஷன் எப்படி தெரிகிறது, இது இப்படி பண்ணிக்கலாமே அப்படின்னு வச்சோம். அதில் இன்ஸ்பயர் ஆகணும்னு தவிர அதே இது அப்படியே எடுக்கவே இல்லை. அந்த சாவி மேட்ரு வெளியில் எடுக்கிறது அதெல்லாம் பழைய டெக்னிக் தான். அது வந்து அதில் எடுத்தது என்னமோ உண்மை. சூப்பர் பிரில்லியன்ட் ரவி சார். வந்து நிஜமாக சொல்கிறேன், இந்த ஒரு 1 hour வந்து எல்லா விஷயத்தையும் மறந்துட்டேன். நீங்கள் வந்து கான்சன்ட்ரேஷன் போட்டிங்க, முதல்ல அதை பார்த்தோம் உங்கள் போர்டு. அந்த கான்சன்ட்ரேஷன் எனக்கு உங்கள் மேலே தான் இருந்தது. யார் சைகை காட்டுறாங்க என்ன நடக்குதுல, அப்பப்போ இந்த ரெட் லைட் எரிஞ்சுது லைட்டாக உங்களுக்கு கோவம் வரும்போது. மற்றபடி எனக்கு தெரிஞ்சு பியூட்டிஃபுல். வந்து ஆர்டிஸ்ட்டை வந்து டிஃபைன் பண்ணிங்க, இப்படி தான் பேசணும். எப்போ கோவம் வந்து ரீவன் பண்ணிக்காம ஞாபகம் இல்லை, ஒரு தடவைன்னா சொல்லலாம், 10-15 அறிவு இல்லை உனக்கு என்ன கேள்விக்கா? அது பேர் கோவம் கிடையாது, உரிமை. இப்போ நீங்கள் வந்து பாஸ்கி மேலே எனக்கு இருக்கிற உரிமை. the ball is in your court now. You want to ask anything, you want to shell out என்ன வேணாம், ஒப்பீனியன்ஸ் என்ன சொல்லணுமோ நீங்கள் சொல்லலாம். சரி, இப்படியே இருக்கே வாழ்க்கையில் எப்போதான் நீ முன்னுக்கு வருவேன்? இது போகிறது சார். ரவிக்குமார் கேஎஸ் ரவிக்குமார் பக்கத்தில் உட்கார். கேஎஸ் ரவிக்குமார் டைரக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்தே தெரியும், அது வேற விஷயம். இல்லை, கேஎஸ் ரவிக்குமார் பக்கத்தில் உட்கார அளவுக்கு நான் வளர்ந்தேன்னா இதை நான் போய் காலர் தூக்கிட்டுன்னு சொல்லிப்பேன். எனக்கு கேஎஸ் ரவிக்குமார் ஃப்ரெண்டு பிரதர் மாதிரி. ஒன்றுலாம் வந்து ஏதாவது ஒரு கேரக்டர் போகிறதுக்கு பயமாக இருக்குது. ஏன்னா நீ ரெகுலராக வந்து ஒரு டிவியில் ஒரு டெய்லி இது இருக்குது, ஒரு அவுட்டோருக்கு ஒன்று கூப்பிட்டு போக முடியாது. எப்போ பார்த்தாலும் ஏதாவது கமிட்மெண்ட். எப்படி நீ எப்போ ஆக்டரெல்லாம் ஆக முடியும்? சார் நீங்கள் என்ன சொல்கிறேன், மீதி ஹீரோஸ்லாம் பாருங்கள், நீங்கள் உங்கள் சப்ஜெக்ட் சூட் ஆகிறாங்களான்னு. அல்டிமேட்டாக யாரும் முடியலன்னு நான் பண்ணுறேன். கண்டிப்பாக பண்ணுறேன். எல்லா ப்ரோக்ராம் நிறுத்திட்டு வரையா? கண்டிப்பாக. ரவிக்குமார் சாருக்கு நான் வீட்டை வித்துட்டு கூட வருவேன். உன்னோட எல்லா ப்ரோக்ராம் நிறுத்துறதுக்காகவே உன்னை வச்சு ஒரு படம்